சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன சார் வழி, எப்படி சார் இது போகும்? இல்லை, தாவேக்கா கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கூட 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்லேருந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. கவர்னர் என்ன சொல்கிறாரு, 118 மேஜிக் நம்பர், அந்த மேஜிக் நம்பரோட லெட்டர் எடுத்துன்னு வாங்க. மற்ற கூட்டணி கட்சி மற்ற கட்சியினுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அவங்களுடைய ஆதரவை. அதன் பிறகு நான் சட்டப்பேரவையை கூட்டி உங்களுக்கு நான் ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறேன், இல்லை பெரும்பான்மையை அங்கே நிரூபிங்கன்றார். அதே வேளையில் நாங்கள் சட்டப்பேரவையை முதல்ல கூட்டுங்க, எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, சட்டப்பேரவையில் நாங்கள் எங்களுடைய இதை பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அதெல்லாம் செல்லாதுங்க. நீங்கள் 118ஓடு வந்தால் தாங்க, இல்லைன்னா கிடையாதுங்க, அதுதாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான இது அப்படின்னு தாவேக்கா இடதுசாரிகளிடம் தங்களுக்கு ஆதரவை கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் விசிகாவிடம் கேட்டிருக்காங்க. விசிகா தரப்பிலிருந்து இன்று உயர்மட்ட குழு எங்கள் இதில் நடக்குது, நாளை காலை 10 மணிக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இடதுசாரிகளுடைய கட்சியில் அந்த கூட்டம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்று மாலைக்குள்ளே அதை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதாங்க இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சார். இன்னொன்று, விஜய் நேரடியாக போயிட்டு கட்சி தலைவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? குற்றச்சாட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தலைவர் தானே, தாவேக்காவுடைய தலைவர், ஆதரவு கேட்குறீங்க, அப்போ தலைவர் தானே வரணும். நீங்கள் என்ன 2ஆம் கட்ட தலைவர் அனுப்பிச்சு வைக்கிறீங்க, அவரை அனுப்பிச்சு வைக்கிறீங்க, இவரை அனுப்பிச்சு வைக்கிறீங்க, நாங்களாம் நின்று தலைவர் பேசுகிறோம்ல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள். இது கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் விஜய் பேச மாட்டேன்றாரு அப்படின்னு. இப்போ ஆளுநர் மாளிகை கூட ஆளுநர் போய் சந்தித்தார். அவர் ஒரு மரபுப்படி ஒரு பொக்கே ஒன்று வாங்கி போனோம். இன்றைக்கி தினத்தந்தியில் செய்தியாகவே வந்திருக்குது. 2வது முறை போய் பார்க்கும்பொழுதும் அவர் அந்த பூங்கொத்து வாய்மை கொடுக்கல அப்படின்னு ஆளுநர் அவருக்கு சால்வை போட்டு அமைச்சிருக்காங்க. இது ஒரு மரபு, இது ஏன் பண்ணலை, இது ஏன் எடுத்து சொல்லலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது இவங்க கேட்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு படுது சார். இன்னொன்று விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி பி டீமாக இருந்தால் ஒரு வேளை அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான அழைப்பு விடுத்திருக்கணும்ல சார், ஏன் சார் விடுக்கல? அதுதான் சொல்லுங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் பிஜேபியோட பி டீம், ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி. விஜயை பிஜேபி தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. அவர் சும்மா மேடையில் கொள்கை எதிரின்றாரு. அவர் கடுமையாக திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறாரு. எது தேர்தலுக்கு முன்னாடி அவர் பிஜேபியில் அடிக்கிறது இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குது அப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க. இப்போ ஜெயிச்ச பிறகு 108 இடம் வந்த பிறகு இந்த ஓட்டு மிஷினில் தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் பிஜேபி தான். அதை பண்ணி விஜயை கொண்டு 108 இடத்துக்கு ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு லாஜிக்கே துளி கூட இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒரு லாஜிக் அவங்க என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட பிஜேபி ஒரு என்டிஏ கூட்டணி. இது இப்போ அவங்க ஈஸியாக நீங்கள் ஒரு வேளை ஓட்டு மிஷினில் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி ஜெயிக்க வைக்கணும் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அது ஏங்க விஜயை ஜெயிக்க வைக்கிறாங்க? ஜெயிச்சுட்டு போயிடுவாங்களே அவங்களோ. 200க்கு 200 வந்துடுவாங்களே. அறுதி பெரும்பான்மையோடு இன்னைக்கு ஆட்சி அமைச்சு இன்னைக்கு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியோட ஆட்சி தொடர்ந்துகிட்டு இருக்குமே. சரி, விஜய்க்கு தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன கரெக்டாக 108 தான் நிறுத்தணுமான்னா அவருக்கு அவர் 120 125 விஜயை ஜெயிக்கட்டுமே, பின்னணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலான்ட்டு. அதாவது அந்த நேரத்தில் ஒரு பேச்சு, இந்த நேரத்தில் ஒரு பேச்சு, மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த சமூக ஊடகங்கள் தான் அதற்கு மிக முக்கிய காரணம். இந்த மாதிரிலாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும், இளைஞர்களை ஏமாற்ற முடியாது சார். இன்னொன்று, 2 திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி தாவேக்கா இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கு. ஆனால் திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது ஓட்டு போட்டவங்களே பாதி பேருக்கு மேலே சொல்கிறாங்க, ரீஎலெக்ஷனை வச்சா கண்டிப்பாக 108 இல்லை 208 கூட அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ரீஎலெக்ஷன் அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு வைக்க முடியாது. 6 மாத காலம் யார் இப்போ கவர்னர் என்ன சொல்லிட்டாரு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து 108 இடத்துக்கு 118க்கு மேலே அவங்க அந்த நம்பர்ஸை கொடுத்தா பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டா அவங்களும் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு. அதே வேளையில் இல்லைங்க இது செல்லுபடி ஆகாது,
உடனடியாக இது வந்து கவர்னர் ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னா உடனடியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 6 மாதம் அவகாசம் கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுது மறுபடியும் தேர்தலை சந்தித்தால் நீங்கள் சொல்கிறது தான் நடக்க வந்து விஜய் பெருமளவில் வெற்றி பெறுவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சார், விஜய் சொன்ன மாதிரி இது அதிசய தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கூட திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறதா சில வதந்திகள்லாம் பரவி வருது சார். இது எப்படி சார் பார்க்குறது? நீங்களே சொல்லிட்டீங்க வதந்தின்னு. ஏன்னா இதில் வந்து எந்த லாஜிக்கும் இல்லை பாருங்க நீங்கள் வந்து. ஏன்னா அவங்க திமுக தரப்புலேயே வந்து இப்போ கனிமொழி எம்பி அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்புறம் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவர்கள் சொல்லிட்டாரு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. நீங்கள் இப்படி நினச்சி பாருங்களேன், ஒரு வேலையை வந்து கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருந்திருந்தா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அவங்க கூட்டணி வைப்பாங்களா? அது மாதிரி ஆட்சி அமைப்பாங்களா? சாத்தியமே துளி கூட கிடையாது. கலைஞர்லாம் அந்த தம்பிக்கு இப்போ விஜய் ஒரு வேலை இருக்காருன்னு வச்சுக்க, அந்த தம்பி பதவி எடுத்து விடுங்கப்பா, இது பண்ணுங்கப்பா, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு வந்துடுவார் வந்து. அதுதாங்க அரசியலில் வந்து இது. ஆனால் சும்மா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அது லாஜிக்கே கிடையாது வந்து. அது முரணான விஷயம். எப்பவுமே வந்து திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுக, இதுதான் காலகாலமாக 67க்கு பிறகு இதுதான் இருந்தது. இந்த எலெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சொன்ன மாதிரி ஒரு அதிசய தேர்தல் சொல்லார்ல, அந்த அதிசய தேர்தல் தான் இது நடந்திருக்குது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் உட்பட நீங்கள் உட்பட என்னென்னா நிறைய பேர் என்னென்னா விஜயே 2 தொகுதியில் டெபாசிட் காலி ஆகிடுவார்னு நினச்சாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாங்க, இல்லைங்க பெரம்பூரில் ஜெயிப்பார், திருச்சி கிழக்கில் தோற்றுருவார். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க அதிகப்படியாக ஒரு 12 எம்எல்ஏ வருவாங்க அவங்க கிட்ட, அவ்வளோதான். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தொங்கு சட்டசபை வரும், விஜய் தான் வந்து யாருக்கு ஆதரவுன்ற அந்த நிலைப்பாட்டில் இருப்பார் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது யாருமே எதிர்பார்க்காம 108 எம்எல்ஏ அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. அந்த அதிர்ச்சியோட வெளிப்பாடு தான் இப்போ விஜய்க்கான ஆதரவு என்ற விஷயத்தில் இழுபறியாக இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு சார். இன்னொன்று, மக்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க ஒரு புதிய கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட ஆளுநர் வந்து இதுக்கு வந்து உடன்படலை அப்படின்னாக்கா இது வந்து மக்கள் போராட்டமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, மக்கள் போராட்டமாக மாறதை விட நீதிமன்றத்தை நாடுறது சரியான. ஏன்னா மக்கள் போராட்டமாக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டு முன்னாடி நீலாங்கரையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கவர்னர் மாளிகை முன்னாடி சில பேர்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சில ஊர்களில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதை வந்து விஜயே விரும்பக்கூடியவர் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சட்டம் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தை நாடுவார்கள். இது ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா தாவேக்காவினர் நீதிமன்றத்தை நாடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், ஒருவேளை நீங்கள் அப்படியே வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சா கூட வருகின்ற தேர்தலில் இது எப்படி சார் எதிரொலிக்கும்? ஆமாம், 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப சிக்கல். நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா இவங்க சுமூகமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு, இணக்கமாகவே இருக்காங்க அப்படின் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இது யாருக்கு அப்படின்னு நீங்கள் தேசிய கட்சிகளை வச்சு தான் நீங்கள் வந்து தேர்தல் நிற்க முடியும். யாருக்கு நீங்கள் ஆதரவுன்னு அந்த நேரத்தில் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் விஜய் பெருமளவில் வெற்றி பெறுவார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சார், தாவைக்காவில் வந்து செங்கோட்டையனுடைய கருத்தை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வதந்திகள்லாம் வந்துட்டு இருக்கா சார். இது எப்படி சார்? இல்லை, அது வெறும் வதந்தியான ஒரு விஷயம் தான் வந்து. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போது வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி 108 இடம் வந்துடுச்சு, இதை வந்து ஒரு கடிதமாக எடுத்து போய் கொடுத்து சட்டப்பேரவை கூட்டுங்க கவர்னர்கிட்ட, நாங்கள் அங்கே வந்து நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம், இதுதான் முறை அப்படின்னு சொல்லும் பொழுது தாவேக்காவில் இருந்த சில நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டு டக்குன்னு காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க 5 பேர் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு. இப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்க, அப்போ நான் கூட்டணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், நீங்கள் 118 நம்பரோட வாங்க, அந்த மேஜிக் நம்பரோட வாங்க, இல்லைன்னா கிடையாது அப்படின்னு. இது வந்து செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த ஐடியா, அவர் கொடுத்த ஆலோசனை அங்கே நிராகரிக்கப்பட்டது. அங்கே வந்து அவங்க கண்டுக்கல, அதனுடைய விளைவுதான் இப்படின்னு அதிகாரப்பூர்வமற்ற செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இது வதந்தியா? இதில் உண்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார். கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.